தேவனுடைய நாமத்தை ஸ்தோத்திர பலியினாலே நாம் மகிமைப்படுத்தும் போது எத்தனை அருமையான ஆசீர்வாதங்களை நம்மால் அறுவடை செய்ய முடியும் என்று நாம் விவரிக்க போகின்றோம். சங்கீதம் 50:14-15 நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அன்புக்குரியவர்களே, ஸ்தோத்திர பலியின் வீரியமான விடுதலையை வேதம் இங்கு தெளிவாக துல்லியமாக விவரிக்கின்றது. இந்த ஸ்தோத்திர பலியை நாமும் செலுத்த ஆரம்பிக்கும் போது எத்தனை விடுதலைகள், எத்தனை அருமையான ஆசீர்வாதங்கள் நம் வாழ்க்கையிலே சிறந்து விளங்கும் என்பதற்கு இந்த வேத வசனம் நமக்கு சரியான வழிகாட்டியாக அமைகிறது. ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டுமாம், பொருத்தனைகளை செலுத்த வேண்டுமாம். அதற்கு பிறகு ஆபத்து வரும்போது அவரை கூப்பிட வேண்டுமாம், அவர் விடுவிப்பாராம். அந்த விடுதலைக்காக அவரை மகிமைப்படுத்த வேண்டுமாம். அல்லேலூயா. மிக நேர்த்தியாக ஆண்டவர் இங்கு சொல்கிறார், முதலாவது நீ ஸ்தோத்திர பலிகளை செலுத்த நீ துவங்கு, அப்புறம் பொருத்தனைகளை செலுத்த நீ துரிதப்படு, அப்புறம் ஆபத்தான சூழ்நிலை வரும்போது நீ என்ன உரிமையோட கூப்பிடு. அந்த நேரம் நான் உன்னை புறக்கணிக்க மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். உன் ஸ்தோத்திர பலியை அங்கீகரித்து, உன் பொருத்தனைகளை அங்கீகரித்து நான் உன்னை விடுவிக்கிறவராய் இந்த ஸ்தலத்திலே இறங்கி வருவேன். ஹல்லேலூயா. நீ பொருத்தனைகள் அங்கீகரிக்கப்பட்டதையும் உன் ஸ்தோத்திர பலிகள் அங்கீகரிக்கப்பட்டதையும் ஆபத்தான சூழ்நிலையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விடுதலையை நான் உனக்கு தந்ததையும் நீ நினைத்து உள்ளம் நன்றியால் பொங்கி வழிந்து நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. இப்படி மகிமைப்படுத்தும் போது இன்னும் ஆண்டவர் சிறந்த காரியங்களை நமக்கு செய்து நம்முடைய வாழ்க்கையிலே பரிகாரியாக, விடுதலையாளராக, ஆசீர்வதிக்கிறவராக, சுகமளிக்கிறவராக, மேன்மைப்படுத்துகிறவராக, ஜெயம் கொடுக்கிறவராக, மகிமை மேல் மகிமை அடைய, கிருபை மேல் கிருபை அடைய கிருபாசனபதியாய் நமக்காய் அவர் வெளிப்படுவார். கலங்காதிருங்கள். எந்த சூழ்நிலையில் இந்த காலை வேதத்தில் அமர்ந்திருந்தாலும் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, இந்த வேளையிலும் கண்ணீரோடும் நெருக்கத்தோடும் ஆபத்தான சூழ்நிலையில் மாட்டியிருக்கிற மக்கள் இப்பொழுது பொருத்தனைகளை செலுத்தி, ஸ்தோத்திரங்களை செலுத்தி உம்மை மகிமைப்படுத்தி உம்மை கூப்பிடும் போது இறங்கி வருவதற்காய், அவர்களை விடுவிப்பதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதே அற்புதம் நடப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.